வெல்கம் டு லீடர் இங்கிலீஷ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனில் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை பார்ப்போம். அட்டுங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா இக்கு, நோக்கி, வீதம், இல் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். எக்ஸாக்ட் லொக்கேஷன், எக்ஸாக்ட் டைமை பற்றி குறிப்பிடும்போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருப்பதை குறிக்கிறது அட்டுங்கிறது. ஸோ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மேலும் நேரம் மற்றும் காலம் ஆகியவற்றை குறிப்பிடும்போதும் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயின் வில் அரைவ் அட் 3 o'clock அப்படின்னா ரயில் வண்டி 3 மணிக்கு வந்து சேரும். ஸோ அட் 3 o'clockனா 3 மணிக்கு. இக்குங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல வருது. ஹி கேம் ஹியர் அட் 2 pmனா அவன் 2 மணிக்கு வந்தான். 2 மணிக்கு இக்குங்கிறத அர்த்தத்தை கொடுக்குது. நேரம் மற்றும் காலத்தை குறிப்பிடும்போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸாக்ட், ஸ்பெசிஃபிக் டைம், ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணலான்னா அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன், சரியான நேரம் சரியான காலத்திற்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு, ஐ மெட் ஹிம் அட் ஏர்போர்ட் அப்படின்னா நான் அவனை விமான நிலையத்தில் சந்தித்தேன். அது இல்லைங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல பயன்படுது. ஐ மெட் ஹிம் அட் ஏர்போர்ட்னா விமான நிலையத்தில். ஐ மெட் ஹிம் அட் ஆஃபீஸ்னா அலுவலகத்தில். ஐ எம் அட் ஆஃபீஸ்னால் நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஆஃபீஸ்னால் நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். இந்த இடத்துல என்னென்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ், அதனால அட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம். ஸோ அதனால் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். விமான நிலையங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ். ஸோ அதனால் அட்டு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒன்றை நோக்கி செயல்படுவதற்கு அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். டோன்ட் லாஃப் அட் ஹிம் அப்படின்னா அவனை பார்த்து சிரிக்காதே, அதாவது அவனை நோக்கி சிரிக்காதே அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். த டாக் பாக்ஸ் அட் ஹிம், நாய் அவனை பார்த்து குறைக்கிறது. டோன்ட் ஸ்டார் அட் மீன்னா என்னை பார்த்து முறைக்காதே, அதாவது பார்த்து அல்லது நோக்கி அப்படிங்கிறதுக்கு வந்து அட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் லாஃப் அட் ஹிம்னா அவனை பார்த்து சிரிக்காதே. த டாக் பாக்ஸ் அட் ஹிம்னா அவனை பார்த்து நாய் குறைக்குது. டோன்ட் ஸ்டார் அட் மீ, ஸ்டார்னா முறைச்சி பார்க்குறது, என்னை பார்த்து முறைக்காதே அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. நெக்ஸ்ட்டு, த பேபி லுக்ஸ் அட் தி மூன் அப்படின்னா குழந்தை சூரியனை நோக்கி பார்த்தது, சூரியனை நோக்கி பார்த்தது. பேபி லுக்ஸ் அட் தி மூன்னா குழந்தை குழந்தை சந்திரனை நோக்கி பார்க்கிறது. த பேபி லுக்ஸ் அட் தி மூன்னா குழந்தை சந்திரனை நோக்கி பார்க்கிறது. தூரம் மற்றும் தொலைவை குறிக்க அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். மதன் இஸ் ஸ்டாண்டிங் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னா மதன் தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார். மதன் இஸ் ஸ்டாண்டிங் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னா மதன் தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார். ஸோ தொலைவு, தூரத்தை குறிக்கிறது அட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். தர் இஸ் எ கவ் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னா தொலைவில் ஒரு பசு நிற்கிறது அல்லது இருக்கிறது. தர் இஸ் எ கவ் அட் எ டிஸ்டன்ஸ், தொலைவில் ஒரு பசு இருக்கிறது. அடுத்தது, மேலும் வேகத்தை பற்றி குறிப்பிடும்போதும் நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். டோன்ட் டிரைவ் ஒரு கார் அட் ஃபுல் ஸ்பீட். அட் ஃபுல் ஸ்பீட்னா முழு வேகத்தில். ஸோ உன்னுடைய காரை முழு வேகத்தில் ஓட்டாதே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. டோன்ட் டிரைவ் ஒரு கார் அட் ஃபுல் ஸ்பீட், உன்னுடைய காரை முழு வேகத்தில் ஓட்டாதே. எனவே வேகத்தை பற்றி குறிப்பிடும்போதும் நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட், மை பைக் ரன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 110 km/h. என்னுடைய பைக் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். என்னுடைய பைக் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ரன்னா ஓடுறது. ஸோ மை பைக் ரன்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 110 km/h. என்னுடைய பைக் 110 கிலோமீட்டரில் ஓடுங்கிற மீனிங்கை கொடுக்குது. விலையை பற்றி குறிப்பிடும்போது நம்ம அட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். வி பாட் த சேர்ஸ் அட் ₹500 அப்படின்னா இந்த இடத்துல அட்டுங்கிறதுக்கு வீதங்கிற மீனிங்கை கொடுக்குது. நாங்கள் நாற்காலிகள் ஒவ்வொன்றும் ₹500 வீதம் வாங்கினோம். ஸோ ப்ரைஸை பற்றி சொல்லும்போதும் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, திஸ் சேர் இஸ் ப்ரைஸ்ட் அட் ₹500 அப்படின்னா இந்த நாற்காலியின் விலை ₹500 குறிக்கப்படுகிறது. இது பேசிவ் வாய்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேர் இஸ் ப்ரைஸ்டு அட் ₹500 அப்படின்னா இந்த நாற்காலியின் விலை ₹500 குறிக்கப்படுகிறது. அடுத்து, ப்ரிப்போசிஷன் அட்டு பயன்படுத்தக்கூடிய சில இடங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அட் தி ரயில்வே ஸ்டேஷனை ரயில் வண்டி நிலையத்தில். அட் தி பஸ் ஸ்டாப்னா பேருந்து நிறுத்தத்தில். அட் தி டோர்னா டோருக்கு பக்கத்தில். அட் தி ஃபங்க்ஷன், அட் தி பார்ட்டி. அட் நூன் நண்பகல். அட் மிட் நைட் நள்ளிரவில். அட் நைட்னா இரவில்.
அப்படிங்கிற இடத்துக்குலாம் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அட் கிறிஸ்மஸ், அட் தி மூமெண்ட், அட் ப்ரெசன்ட், அட் பெட் டைம் அப்படிங்கிற இடத்துல அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அட் பெட் டைம்னா படுக்கை நேரத்தில், அல்லது அட் தி மூமெண்ட்னா இந்த நேரத்தில், அட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை பார்ப்போம். இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், அதாவது சூழப்பட்ட இடத்துல நம்ம பயன்படுறோம். சூழப்பட்ட இடம்னா பில்டிங் அந்த மாதிரி உள்ளே இருக்குது, சூழ்ந்து இருக்குது, சூழப்பட்ட இடம் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் எந்தெந்த இடம்? இன் தி பில்டிங், இன் தி ரூம், இன் தி பார்க், இன் தி ஹாஸ்பிட்டல், இன் தி ஸ்கூல் எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஒரு சூழப்பட்ட இடத்திற்குள்ளே பயன்படுத்துறது எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்? இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன். ஹீஸ் இன் தி ஆஃபீஸ்னால் அவர் அலுவலகத்தில் இருக்கிறார். ஹீஸ் இன் தி ஆஃபீஸ்னால் அவர் அலுவலகத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்குது. ஹீஸ் இன் தி ஆஃபீஸ். ஹீஸ் அட் ஆஃபீஸ்னால் அலுவலகத்து பக்கத்தில் கேட்டில் அந்த மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஹீஸ் இன் தி ஆஃபீஸ்னால் அலுவலகத்துக்குள்ளே. ஹீஸ் இன் தி ரூம்னா அவள் அறையில் இருக்கிறார், அதாவது அறைக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். ஹி ஒர்க்ஸ் இன் எ ஸ்கூல்னா அவள் பள்ளியில் வேலை செய்கிறான், அவன் பள்ளி. ஹி ஒர்க்ஸ் இன் எ ஸ்கூல்னா அவன் பள்ளியில். இந்த இடத்துல இன்னுங்கிறது இல்லுங்கிற தமிழ் அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி எல்லைகளால் சூழப்பட்ட இடத்திற்கும் இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஏ பிளேஸ் விச் இஸ் சரவுண்டட் பை பவுண்ட்ரிஸ், அதாவது இன்னுங்கிறது எல்லைகளால் சூழப்பட்ட இடத்திற்கு இன்ன பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டால் இன் தி வேர்ல்டு, இன் அ சிட்டி, இன் தி யூனிவர்ஸ், இன் அ காண்டினென்ட், இன் எ ரோ, இன் அ லைன், இன் எ கியூ. அதேமாதிரி வாட்டர் பாடிஸ், இன் தி வெல்லு, இன் தி ரிவர், இன் தி சி, இன் தி பாண்ட். அந்த மாதிரி இடங்களில் நம்ம இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். காண்டினென்ட்னா கண்டம், வேர்ல்டு, சிட்டி, யூனிவர்ஸ்னா அண்டம். இந்த மாதிரியான இடங்களில் இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது எல்லைகளால் சொல்லப்பட்ட பவுண்ட்ரி உள்ள இடத்துக்கு எல்லாமே இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: மை ஃபாதர் லிவ்டு இன் இந்தியா, எனது தந்தை இந்தியாவில் வசித்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு எல்லை உண்டு. ஸோ இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லிவ் இன் தஞ்சாவூர், தஞ்சாவூருங்க நகரம், மாநகரம். ஸோ அதுக்கும் எல்லை உண்டு, இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்குவோம். ஹி லிவ்ஸ் இன் ஏசியா அப்படின்னு அவன் ஆசியாவில் வசிக்கிறான், அதாவது ஆசிய கண்டத்தில். ஸோ கண்டத்துக்கு முன்னாடி இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஒரு எல்லை உண்டு. ஸோ ஹி லிவ்ஸ் இன் ஏசியா அப்படிங்கிறது அவன் ஆசியாவில் வசிக்கிறான். ஐ லிவ் இன் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூரில் வசிக்கிறான். அதேமாதிரி மை ஃபாதர் லிவ்ட் இன் இந்தியா, எனது தந்தை இந்தியாவில் வசிக்கிறார். அதேமாரி எல்லைகள், அதாவது பவுண்ட்ரி உள்ள இடத்துக்கும் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், எல்லைகள் அதாவது சூழப்பட்ட இடம்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட், ஹி லிவ்ஸ் இன் எ வில்லேஜ் அப்படின்னா கிராமத்தில் வசிக்கிறான். வில்லேஜுக்கு முன்னாடி இன்னுங்கிறத பயன்படுத்தலாம். பட் ஹி லிவ்ஸ் அட் பெரம்பூர், ஆனால் பெரம்பூருக்கு முன்னாடி அட்டுங்கிறது ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, பெரம்பூருங்கிறது ஒரு கிராமத்தோட நேம். ஸோ கிராமத்தோட நேமுக்கு முன்னாடி அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் கிராமத்துக்கு முன்னாடி இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன், அதனால தான் ஹி லிவ்ஸ் இன் எ வில்லேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட், இன் இஸ் யூஸ்டு ஃபார் லாங்கர் டூரேஷன், அதாவது நீண்ட கால அளவிற்கு இன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். சி கேம் இன் தி ஈவினிங் அப்படின்னா, சி கேம் இன் தி ஈவினிங்னா அவள் மாலையில் வந்தாள். தே கேம் இன் தி மார்னிங்னா அவர்கள் காலையில் வந்தார்கள். தே கேம் இன் தி மார்னிங்னா அவர்கள் காலையில் வந்தார்கள். மார்னிங் ஈவினிங்கு லாங்கர் டூரேஷன், அதனால இன்னுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இன் தி மார்னிங், இன் தி ஈவினிங்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட், மாதங்களை குறிப்பிட இன் ஜனவரி, இன் பிப்ரவரி, இன் மார்ச், அந்த மாதிரி மாதங்களுக்கு முன்னாடி இன்னுங்கிறத யூஸ் பண்ணலாம், அதாவது 12 மாதத்துக்கு முன்னாடியுமே. அதேமாதிரி பருவங்களை குறிப்பிட இன் ஸ்ப்ரிங் ஆர் இன் தி ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். இன் சம்மர் ஆர் இன் தி சம்மர் அப்படின்னு. ஸோ சம்மருக்கு முன்னாடி, ஸ்ப்ரிங்க்கு முன்னாடிலாம் இன்னு தான். இன் வின்டர் ஆர் இன் தி வின்டர், இன் ஆட்டம், ஆனால் ஆட்டத்துக்கு முன்னாடி மட்டும் தி யூஸ் பண்ண முடியாது. அதே போல் செயல் அசைவில்லாமல் இருப்பது, ரெஸ்ட் பொசிஷனில் இருப்பதற்கும் இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட்டர் இன் தி பாட்டில் அப்படின்னா பாட்டிலில் தண்ணீர் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் கொடுக்கும். வின்டர்னால் மழைக்காலம், ஆட்டம்னா இலையுதிர்காலம், அது சம்மர்னா கோடைக்காலம், ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இன்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, தட் இஸ் ஏ வாட்ச் இன் தி பாக்ஸ் அப்படின்னா
பெட்டியில் ஒரு கடிகாரம் இருக்குது. இதுவும் ரெஸ்ட் பொசிஷன் தான். பெட்டிக்குள்ளே கடிகாரம் அப்படியே அசைவு இல்லாமல் இருக்குது. ஸோ there is a watch in the box. பெட்டியில் ஒரு கடிகாரம் இருக்கிறது. இதுக்கு இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதே போல் எதிர்காலத்தில் முடிவெடும் செயலை குறிக்கிறதுக்கும் இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். he will return to India in a month. அவன் ஒரு மாதத்தில் இந்தியாவிற்கு திரும்புவான். ஸோ இது எதிர்காலத்தில் முடிவடையக்கூடிய ஒரு செயல். ஸோ அதனால இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐ வில் கம் தேர் இன் எ வீக். ஒரு வாரத்தில் நான் அங்கு வருவேன். ஸோ இதுவும் எதிர்காலத்தில் முடிவடையக்கூடிய, எனவே இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆன்கிறத பார்ப்போம். ஆன்னா மேலே மீது அப்படிங்கிறத குறிக்கிறது. அதாவது ஒன்றின் மேலே இருப்பதை குறிக்க நாம் ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். மை பேக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா என்னுடைய பை மேஜையின் மீது இருக்கிறது. மை பேக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா என்னுடைய பை மேஜையின் மீது இருக்கிறது. பேஸ்ட் த ஸ்டிக்கர் ஆன் தி டோர் அப்படின்னா கதவின் மீது ஸ்டிக்கரை ஒட்டு. கதவின் மீது ஸ்டிக்கரை ஒட்டு அப்படிங்கிறது பேஸ்ட் த ஸ்டிக்கர் ஆன் தி டோர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ மீது மேலே அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் கிழமைகளை குறிக்க எது பயன்படுத்தலாம்னா ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ். ஆன் ஃப்ரைடேஸ்னால் வெள்ளிக்கிழமைகளில். நான் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு செல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹி கம்ஸ் ஆன் தேர்ஸ்டே. அவன் வியாழக்கிழமை அன்று வருகிறான். ஆன் தேர்ஸ்டேனா வியாழக்கிழமை அன்று. ஸோ ஹி கம்ஸ் ஆன் தேர்ஸ்டேனா அவன் வியாழக்கிழமை அன்று வருகிறான். ஸோ கிழமைகளை குறிக்க ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஐ கோ டு சென்னை ஆன் வீக்கெண்ட்ஸ். நான் வார இறுதி நாட்களில் சென்னைக்கு செல்கிறேன். ஐ கோ டு சென்னை ஆன் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா நான் வார இறுதி நாட்களில் சென்னைக்கு செல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. அடுத்தது ஒன்றை பற்றி குறிக்க அல்லது பற்றி அப்படிங்கிறத குறிக்க எது யூஸ் பண்ணுறோம்னா ஆன்கிற ப்ரிப்போசிஷன். ஹி ஸ்போக் ஆன் எஜுகேஷனை அவன் படிப்பை பற்றி அல்லது படிப்பு குறித்து பேசினான் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. அதேமாதிரி சீஃப் மினிஸ்டர் அட்ரஸஸ் ஆன் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா முதலமைச்சர் கிராமப்புற வளர்ச்சி பற்றி அல்லது வளர்ச்சி குறித்து பேசினார் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அதாவது ஒன்றை பற்றி அல்லது ஒன்றை குறித்து பேசுவதற்கு ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த நவுனுக்கு முன்னாடி ஆன்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஹி ஸ்போக் ஆன் எஜுகேஷன், சீஃப் மினிஸ்டர் அட்ரஸஸ் ஆன் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி ஆன்கிற ப்ரிப்போசிஷனை இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.